வணக்கம். மே 2025 துறைத் தேர்வுக்கான புல்லட்டின் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த புல்லட்டினை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி எஸ்ஆரில் என்ட்ரி போடுறது, அந்த புல்லட்டினால் என்ன நமக்கு பயன் அப்படிங்கிறதா இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியின் அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போகிறோம். அதில் மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள், மூணாவதாக இருக்குது பாருங்கள். மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கில் எம்ப்ளாயி கார்னர் அப்படின்னு இருக்கும். அந்த எம்ப்ளாயி கார்னர் கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வருது பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன். அதில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே பாருங்கள் ரிசல்ட்டு, அதுக்கு கீழே புல்லட்டின் புல்லட்டின் இருக்குது. ஓகே, அந்த புல்லட்டினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் சீரியல் 1, 2, 3 இந்த 3 சீரியல் இருக்குது. மே 2025க்கான புல்லட்டின். அதை ரைட் சைடு இருக்கக்கூடிய வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்தெந்த டெஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தோம்னா புல்லட்டின் அதில் இருக்குது அப்படிங்கிறது அதில் வியூ ஆகும். அதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த தெரியும். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள் புல்லட்டின் நம்பர்னு ஒன்று இருக்கா, DTD063 இதுதான் புல்லட்டின் நம்பர். ரைட் சைடில் டேட் இருக்குது, 8/10/2025 ரிசல்ட் வந்து டேட்டு காட்டும். இதில் என்னென்ன டெஸ்ட் கோடு நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு என்றைக்கு ரிசல்ட் வந்துச்சோ ஒரே நாளில் நிறையா பேப்பருக்கு ரிசல்ட் வந்துச்சு. அந்த தேதியில் ரிசல்ட் வந்து அனைத்து பேப்பருக்கும் இந்த ஒரே புல்லட்டினில் உங்களுக்கு இருக்கும். ஓகே ரைட், இதான் வந்து புல்லட்டின். இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கடுத்தாக நம்ம இதை எப்படி எஸ்ஆரில் என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லட்டினுடைய மொதல் பக்கம், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 152 இல்லை 172 நீங்கள் டெஸ்ட் கோடு வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கடைசியாக இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் கோடு 172. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்கள் டெஸ்ட் கோடுக்கான அந்த ரிசல்ட் வந்த பேஜ், அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய புல்லட்டின். அப்போ நீங்கள் எதை பிரிண்ட் அவுட் போடணும், மொதல் பக்கம், ரெண்டாவது பக்கம், மூணாவது பக்கம், மூணையும் தொடர்ச்சியாக போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் இண்டெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட் வந்து உங்கள் பேஜ் இருக்கும். சரியா, எதில் இருக்கும், அந்த 1351லேருந்து 1599 வரைக்கும் இருக்கக்கூடியதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்தோம்னா அப்படியே அல்ஃபபெட் ஆர்டர் டிஸ்ட்ரிக் ஆர்டர் பண்ணியிருக்கும். அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த பேஜை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது 3 எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தபால் வச்சு உங்களுடைய ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுக்கணும். அவங்க அதை எஸ்ஆரில் என்ட்ரி போடுவாங்க. அதை எஸ்ஆரில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொமோஷனுக்கோ இல்லை ப்ரொபேஷனுக்கோ நீங்கள் எலிஜிபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு தகுதிக்கான முடிக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் முக்கியம் அப்படின்னா இந்த என்ட்ரி ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அப்போ புல்லட்டினை டவுன்லோட் பண்ணுறோம், அதை பிரிண்ட் அவுட் போடுறோம். எல்லா பக்கமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இண்டெக்ஸ் இருக்கிற பக்கம், உங்களுடைய ரிசல்ட் பேஜ் உள்ள பக்கம் பிரிண்ட் அவுட் போடுறோம். ஒரு தபால் வச்சு அலுவலர்கிட்ட கொடுக்குறோம். அதை எஸ்ஆரில் என்ட்ரி போடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தகுதிக்கான பருவத்திற்கோ இல்லை பதவி உயர்வுக்கோ அதை சிறப்பாக பயன்படுத்துகிறோம். வாழ்வில் மென்மேலும் பதவி உயர்வு பெற்று வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள். நன்றி.